வீட்டுக்கு மேலே வந்து ஒரு மண் வந்து ரொம்பவே தாழ்ந்திருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு உதவி கிடைக்க முடியுது. வணக்கம் நண்பர்களே, இது இப்போது நிலவுகின்ற சீரற்ற வானிலை, அதுபோல வானிலை பற்றிய எச்சரிக்கைகள், இன்னும் சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக ஒரு தொகுப்பு. இந்த காணொளி எடுப்பதற்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் தான் கொழும்பிலே அடித்த பெருமழையானது ஓய்ந்திருந்தது. ஒரு 30-35 நிமிடங்களுக்கு மேல் இந்த மழை பெய்திருந்தது. இந்த மழையின் காரணமாக திடீரென்று பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் இங்கே கவனிக்கிறோம். இது வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி மழை என்று ஏற்கனவே எதிர்ப்பு கூறப்பட்ட அந்த மழையாக இருக்கலாம். இந்த மழை வீழ்ச்சி தனியே மேல் மாகாணத்தில் மட்டுமல்லாமல் இன்னும் பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் கனமழை பெய்யும் என்றும், மத்திய மலைநாட்டின் பல பகுதிகளிலும், அதுபோல ஊவா மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும் இந்த மழை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது. மண் சரிவு எச்சரிக்கை தொடர்பான விடயங்கள் தொடர்ச்சியாக காலநிலை அவதான மையத்தினாலும் அதுபோல தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தினாலும் வழங்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று நாவலப்பிட்டிய மாவத்துர என்ற பிரதேசத்தில் உள்ள ரிவர் சைடு என்ற இடத்திலே நிலத்திலே காணப்பட்ட பெருவெடிப்புகள் குறித்து மக்கள் கலக்கத்தில் இருக்கின்றார்கள் என்றும், இது குறித்து கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம், தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் இது பற்றிய அறிவித்தல்களை மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களை அங்கே இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல சொல்லியிருந்தாலும் அவர்கள் எங்கே செல்வது என்பது குறித்த தெளிவான தகவல்களை கிராம சபையாளரோ இல்லாவிட்டால் பிரதேச செயலக அதிகாரிகளோ வழங்கி இருக்கவில்லை என்ற விவரத்தை அவர்கள் எனக்கு தெரிவித்த விடயத்தை காணொலியாக தந்திருது. அந்த காணொலி தரப்பட்டதன் மிக முக்கியமான நோக்கம் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு வெற்றி அளித்திருக்கிறது என்பது ஆறுதலாக இருந்தாலும், ஒரு பக்கம் பயத்தோடு பல மக்கள் தாங்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், காணொலிகள் ஆகியவற்றை அனுப்பி வைத்து இது குறித்து அனைவரையும் எச்சரிக்குமாறு குறிப்பிட்டதோடு உரிய இடங்களுக்கு தகவல் தருமாறு கோரியிருக்கிறார்கள். அப்படியான ஒரு சில இடங்கள் பற்றி இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். இதே போல நுவரெலியாவுக்கான அனைத்து வீதிகளும் திறக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கடுமையான மழை வீழ்ச்சி மற்றும் மின்னல் பதிவுகள் ஆகியன இடம்பெறலாம் என்று சொல்லி எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை பற்றி ஒரு சில முக்கியமான விடயங்களையும் இந்த செய்திகளிலே கொண்டு வருகிறேன். இதில் மிக முக்கியமாக மீட்பு பணிகள் இடம்பெற்று வருகின்ற பல்வேறு இடங்களில் இன்னும் ஆபத்தான சூழ்நிலைகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையமானது மீட்பு பணிகள் முற்றுமுழுதாக நிறைவடையாமல், அந்த பகுதிகள் பாதுகாக்கப்பட்ட இடங்களிலிருந்து அறிவிக்கப்படாமல் முகாம்களிலிருந்து யாரையும் அனுப்ப முடியாது என சொல்லி அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். எனவே இதையும் இப்போது தொடர்ச்சியாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருப்போர் தாங்கள் இப்போது வீடுகளுக்கு செல்வோம், தாங்கள் செல்கின்ற வீடுகள் உள்ள பகுதிகள் பாதுகாப்பான இடங்களா என்பது குறித்து கேள்வி எழுப்பியவர்களுக்கான பதிலாக இதை பொதுவாக கொண்டு வருகிறேன். இதேவேளை இன்று மாலை வரை அனர்த்த முகாமைத்துவ நிலையம் விடுத்திருக்கின்ற அறிவிப்புகளில் இந்த டிட்வா புயல் காரணமாக மரணித்தோரின் எண்ணிக்கை 627 என்று அறிவிக்கப்படுகிறது. 190 பேரை இன்னும் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது. டிட்வா புயல் காரணமாக நாட்டின் 25 மாவட்டங்களில் 22 மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தன. ஒட்டுமொத்தமாக இலங்கை முழுவதும் பல்வேறு இடங்களில் பாதிப்புகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த 25 மாவட்டங்களிலும் 21 லட்சத்துக்கு மேற்பட்டோர் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டுகிறார்கள் என்ற செய்தி மிக ஆபத்தானது. அதாவது நாட்டின் மொத்த சனத்தொகையில் 10% மேல் பாதிக்கப்பட்டுகிறார்கள். இன்னமும் இடைத்தங்கல் முகாம்களில் இருப்போர், அதுபோல இன்னும் சொந்த இடங்களுக்கு திரும்பாதோர், தங்கள் வீடுகளை முற்றாக இழந்தாரோ என்று மிக பெரும் பாதிப்புகள் இந்த டிட்வா புயல் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. இந்த டிட்வா புயல் காரணமாக அதிகமான மரணங்கள் சம்பவித்ததும், அதிகமான மக்களை இதுவரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுவதும் கண்டி மாவட்டத்தில். கண்டி மாவட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் இம்முறை பதிவாகி இருக்கின்றன. 232 பேர் கண்டியிலே உயிரிழந்து 81 பேர் காணாமல் போயிருக்கின்றார்கள். அதுபோல வீடுகளை பொறுத்தவரையில் 13,000 பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளும் 1800 முற்றாக சேதமடைந்த வீடுகளும் இம்முறை கண்டி மாவட்டத்திலே பதிவாகி இருக்கின்றன. இதுக்கு அடுத்தபடியாக அதிகமான உயிரிழப்புகள் பதிவான நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த 35 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இது தவிர 35 இடைத்தங்கல் முகாம்களில் 2800க்கும் அதிகமானோர் இன்னமும் தங்கியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அண்மைய நாட்களாக நுவரெலியா பகுதிக்கு செல்கின்ற அனைத்து பிரதான பாதைகளும் மூடப்பட்டிருந்தன.
அத்தனை பாதைகளும் சேதமடைந்த நிலையில் வாகனங்கள் பயணிப்பது ஆபத்தானது. அங்கே அடிக்கடி மண் சரிவுகளும் நிலத்தாடுதல்களும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்றைய நாளில் பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன அவர்கள் நுவரெலியாவுக்கான அனைத்து பாதைகளும் திறந்துவிடப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதன் காரணமாக நிவாரண உதவிகளும் இனிவரும் நாட்களில் நுவரெலியாவை நோக்கி சென்றடையக்கூடும் என்பது ஓரளவு ஆறுதலான விடயம். அதுபோல நுவரெலியாவிலிருந்து அவசர காரியங்களுக்காக கூட பல பேர் வெளி மாவட்டங்களுக்கு வர முடியாத சூழ்நிலையும் இருந்ததை இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த செய்தி வெளியாகி ஒரு சில மணித்தியாலங்களில் நுவரெலியா பகுதியில் மற்றொரு மண் சரிவு ஒன்று பதிவாகி இருக்கிறது. நுவரெலியா பூண்டுலோயா பகுதியில் மண்மேடுடன் கூடிய கற்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுகிறது. அதுவும் நுவரெலியா பூண்டுலோயா பிரதான வீதியில் திடீரென்று இந்த பிற்பகல் வேளையில் மண்மோட்டுடன் கற்பாறைகளும் மரங்களும் சரிந்து விழுந்ததன் காரணமாக இந்த வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார், பொதுமக்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் இணைந்து வீதியில் சரிந்துள்ள மண், மரம், கொடி, செடிகளை அகற்றி போக்குவரத்தை வழமை நிலைமைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து மழையுடன் கூடிய காலநிலை நீடிக்கும் பட்சத்தில் இந்த வீதியில் இருபுறமும் பல இடங்களில் மண்மேட்டுடன் கற்பாறைகள் மற்றும் மரங்கள் சரிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த வீதியில் பயணிக்கும் வாகனங்கள் மிகுந்த அவதானமாகவும் கவனமாகவும் பயணிக்க வேண்டியது அவசியம். பாதசாரிகள் கூட மிகுந்த அவதானமாக இங்கே பயணிக்க வேண்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. நுவரெலியாவிலிருந்து வருகின்ற பல்வேறு பாதைகளில் குறிப்பாக ரம்புடை வழியான பாதையும் இப்படியான ஆபத்துக்களை கொண்டதாக எச்சரிக்கப்படுகிறது. எனவே அவதானமாக பயணியுங்கள், அத்தியாவசியமான பயணங்களை மட்டும் மேற்கொள்ளுங்கள் என்பதுதான் இப்போதைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை. ஞாயிற்றுக்கிழமை இன்று மாலை வரை கிடைத்திருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் இதுவரைக்கும் 27,663 குடும்பங்களைச் சேர்ந்த 89,857 பேர் இப்போது தற்காலிக இடைத்தங்கல் முகாம்களில் தங்கியிருக்கின்றார்கள். இவர்களில் பல பேருக்கு இன்னும் முழுமையான உணவு நிவாரண வசதிகள் கிடைத்திருக்கவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அதே வேளையிலே இந்த அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற 25,000 ரூபாயை இவ்வாறு பெற்றுக்கொடுது. ஒரு குடும்பத்துக்கு 1 கோடி என்று குறிப்பிடப்படுகிறது. அது உண்மையில் 1 கோடி என்பது முழுமையாக வழங்கப்படக்கூடிய விடயம் அல்ல. சட்ட ரீதியாக பல்வேறு இடர்பாடுகள் இதில் இருக்கும் என்று கருதப்படுகிறது. அது பற்றிய தெளிவாக்கங்கள் ஜனாதிபதிக்கு இப்பொழுது பல்வேறு அமைப்புகளால் அனுப்பி வைக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாக தெரிகிறது. காரணம், ஜனாதிபதி அறிவித்துவிட்டார், அது முற்றுமுழுதாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்ற மக்களுக்கு இடைநடுவே இருக்கின்ற தடங்கல்கள் மற்றும் சிக்கல்கள் போன்றவை ஜனாதிபதி மீதே விமர்சனங்களை கொண்டு வந்துவிடும். எனவே இது பற்றிய முழுமையான விவரங்கள் சரியான விதத்திலே அறியப்படுத்தப்பட்டு அந்த மக்களுக்கு பிரதேச செயலாளர்கள் மூலமாக, கிராம சேவையாளர்கள் மூலமாக இது கிடைப்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்துக்காக இந்த 25,000 ரூபாயை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, இது தனியே காணொலி ஒன்றின் மூலமாக சொல்லக்கூடிய விடயம் அல்ல. ஆனால் அதன் முழுமையான விடயங்களை ARV லோஷன் நியூஸ் என்ற ஃபேஸ்புக் பக்கத்திலே முழுமையாக பதிவிட்டிருக்கிறேன். நீங்கள் எவ்வாறு இதை பெற்றுக்கொள்ளலாம், உங்களது கிராம சேவையாளர் மூலமாக கிடைக்கின்ற படிவங்களை எவ்வாறு பயன்படுத்துவது போன்ற முழுமையான விவரங்கள் இருக்கின்றன. தயவு செய்து இதை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்ற, குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் பாமர குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக யாராவது இருக்கின்ற பட்சத்தில் தெரிந்தவர்கள் முழுமையான உதவியை செய்து கொடுங்கள். உங்களுக்கு இது பொருத்தமில்லை, இந்த இழப்பீடு உங்களுக்கு கிடைப்பது பொருத்தமில்லை என்று நீங்கள் கருதினால் அதை பெற்றுக்கொள்ளாதீர்கள். அது பொருத்தமானவர்களுக்கு போய் சேரட்டும். அதிகமான இழப்புகளை சந்தித்தோருக்கு இந்த இழப்பீடுகள் போய் சேர வேண்டும். இது மிக முக்கியம். ஒரு குடும்பத்துக்கு சாதாரணமாக 25,000 ரூபாய் இந்த இழப்பீடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. அது 2 பேர் கொண்ட குடும்பமாக இருந்தால் 2 பேருக்கு மேலே உள்ள குடும்பங்களுக்கு 50,000 ரூபாய் ஒரே கொடுப்பனமாக அது வழங்கப்படும். அது முதல் கொடுப்பனவாக இருக்கும். தொடர்ச்சியாக 3 மாதங்கள் வரை இவ்வாறு இந்த பராமரிப்பு தொகையாக வழங்கப்படும். அதுபோல வீடுகளுக்கு ஏற்பட்ட இழப்புகள், அதுபோல வெள்ளப்பெருக்கினால் இப்பொழுது சேதமடைந்த வீடுகளை கழுவி துடைத்து சுத்தமாக்கி 25,000 ரூபாய் என்று இப்படி தனித்தனியாக இந்த நிவாரண தொகைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதை இங்கே குறிப்பிட்டிருந்தேன். இந்த சூழ்நிலையில் தான் பல்வேறு மலைப்பகுதிகளில் உள்ளவர்கள் இப்போது நிலங்களில் ஏற்படுகின்ற வெடிப்புகள் காரணமாக உண்மையில் பயந்து போயிருக்கின்றார்கள். ஏற்கனவே மண் சரிவு மற்றும் இந்த தொடர்ச்சியாக மலைகள் சரிந்து விழுந்ததன் காரணமாகவும் பாதைகள் பாழமாக வெடித்ததன் காரணமாகவும் போக்குவரத்துகள் பல துண்டிக்கப்பட்டு பல இருப்பிடங்கள் இல்லாமல் போயிருக்கின்றன. பல்வேறு மலையக பகுதிகளுக்கான தொடர்புகள் இப்பொழுது முற்றாக இல்லாமல் போய் இப்போதுதான் பகுதி அளவில் அவை சீர்படுத்தப்பட்டு நிவாரணங்கள் வழங்குவதற்கு கூட தற்காலிக ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து பாதைகள் பல சின்னாபின்னமாகி இருக்கின்றன. அதைவிட முக்கியமாக குடியிருப்புகள் இல்லாமல் போயிருப்பதுதான் இங்கே ஆபத்தானது. இதன் அடிப்படையில் நாவலப்பிட்டிய கண்டி மாவட்ட நாவலப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற இந்த நிலத்திலே காணப்பட்ட வெடிப்புகள் குறித்து அச்சம் வெளியிடப்பட்ட பிறகு எனக்கு உடனடியாக காணொலிகளை அனுப்பி வைத்து தொடர்பு கொண்ட நண்பர்கள் ஒரு சிலர் அனுப்பிய காணொலிகளையும் அவர்கள் குறிப்பிடுகின்ற சில விடயங்களையும் இந்த காணொலியில் இப்போது பார்ப்போம். நாவலப்பிட்டிய இங்குருவோயா நவகம்மான என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடம் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தது. இது பஸ்பக கோரல என்று அழைக்கப்படுகின்ற பிரதேச சபைக்குள் அடங்குகிறது. இந்த இடத்துல இப்போது ஏற்படுகின்ற நிலவெடிப்பு காரணமாக அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், ஒன்று மேட்டு நிலங்களில் வாழ்கின்றவர்களும் அதுபோல இந்த மலைகளுக்கு கீழே இருப்பவர்களும் பயந்து போயிருப்பதாக வரதன் என்ற சகோதரன் காணொலி ஒன்றை அனுப்பியிருந்தார்.
இதுபோல தலமாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் ரொம்ப அழகான ஒரு மலைப்பிரதேசம். பொதுவாக சுற்றுலா பயணிகளின் கண்களை அதிகமாக ஈர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் பல பேர் கவனிக்காத ஒரு இடமாக இருக்கின்ற இந்த அழகான இடம், இங்கே காணப்படுகிற மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உண்மையில் இயற்கை அழகிலே உலகத்தில் காணப்படுகின்ற எல்லா இடங்களிலும் விஞ்சியவை என்று கூட சொல்லலாம். அந்த இடத்தைச் சேர்ந்த தலவாக்கலை கிரேட் வெஸ்டர்ன் மற்றும் சென்ட் லூசியா ஆகிய தோட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இப்பொழுது இந்த நிலவெடிப்புகளை அவதானித்திருக்கிறார்கள். இது குறித்து நேற்று நவீந்திரன் என்ற சகோதரன் ஒரு காணொலியை பதிவிட்டு அனுப்பியிருந்தார். இன்று மனோஜ் என்ற அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த இன்னொரு சகோதரனும் இது பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக மலை அடிவாரத்திலே வாழ்கின்ற மக்கள், அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே வாழ்கின்ற மக்களுக்கு மிக பெரும் அபாயம் இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அண்மையில் கண்டியிலே ரம்புக்கெலே என்ற இடத்திலே ஒரு கிராமம் மண்மேடு முற்றுமுழுதாக மூடி இல்லாமல் போனது போல தங்களுக்கும் ஒரு அபாயம் வந்துவிடும் என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். அந்த பயத்தில் நியாயம் இருக்கிறது. எனவே இவர்களுக்கான தீர்வு ஒன்றை வழங்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல் இது பற்றிய சரியான தெளிவாக்கங்கள் ஒன்றை வழங்க வேண்டும். இது நிலவெடிப்பா, பூமி அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு விடயமா, இல்லாவிட்டால் மண்மேடு சரிவது போன்ற இந்த இப்பொழுது காணப்படுகின்ற நிலச்சரிவுகள் போன்றதா, இந்த மண்ணரிப்பு காரணமாக மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவா, இது குறித்த சரியான தெளிவாக்கங்களை தங்களது பிரதேச அதிகாரிகள் இல்லாவிட்டால் இப்பொழுது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒவ்வொரு ஊராக சென்று தெளிவாக்கம் வழங்குவது போல தங்களுக்கும் இது பற்றி ஒரு தெளிவாக்கம் ஒன்றை வழங்க வேண்டும் என அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து லூசா ரீஜன் கிரேட் வெஸ்டர்ன் தலவாக்கல்லேருந்து பேசுகிறோம். எங்களோட ஊரில் வந்து ஒரு 300 குடும்பமாக்கி இருக்கும். அது வந்து ஒரு 100 குடும்பமாக்கி ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு மேலே வந்து ஒரு மண் வந்து ரொம்பவே தாழங்கிருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல. இது வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கத்துலேருந்து ஒரு உதவி கிடைக்க முடியுது. எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி என்னென்னா, நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறதா இல்லைன்னா வேறு எங்கேயாவது நாங்கள் சேஃப்டியாக இப்படி இருக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். நான் லூசா ரீஜன் கிரேட் வெஸ்டர்ன்லேருந்து பேசுகிறோம். என்னென்னு கேட்டால், எங்களுக்கு இப்படி மண் சரிவு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதுக்கு நாங்கள் கிராம சேவர்களுக்கு தெரிவிச்சிருக்கிறோம். அவங்களும் வந்து பார்க்குறாங்க. இது எங்களுக்கு கூடிய சீக்கிரமாக இங்கனைக்கு நாங்கள் ஒரு 56 குடும்பம் போல் இருக்கிறோம். அவங்களுக்கு இப்போ நாங்கள் இங்கனைக்கு இருந்து எங்களுக்கு என்ன சரி ஒன்று நடந்த பிற்பாடு கதைச்சி வேலை இல்லை. அதுக்கு முன்னுக்கு ஏதாவது எங்களுக்கு யாராவது முன்னுக்கு வந்து இந்த உதவியை செஞ்சு தருமாறு, எங்களுக்கு டிஎம்ஏ டெஸ்ட் எடுத்து எங்களுக்கு இருக்க முடியுமா, இல்லை எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு வருமா அப்படின்ற தீர்வு எங்களுக்கு இந்த கூடிய சீக்கிரம் எங்களுக்கு இதை செஞ்சு தந்தால் ரொம்ப நன்றியாக இருக்கும். இப்படியான நிலப்பெருவெடிப்புகள் மலையகத்தின் பல்வேறு இடங்களில் அண்மை காலமாக இடம்பெற்று வருவதாக அச்சம் வெளியிடப்படுகிறது. இது எனக்கு ஹட்டன் மஸ்கலியா பொகவந்தலாவ பிரதான வீதியில் வனராஜ பகுதியில் இப்படியான வெடிப்பு ஏற்பட்டதாக நண்பர் ஒருவர் அனுப்பி வைத்த காணொளி. இதில் இந்த வெடிப்புகள் வர வர பெரியதாகி கொண்டிருப்பதாக கருதப்படுவதன் காரணமாக இப்போது பாதுகாப்புக்காக வீதியின் ஒரு வழி மட்டும் பயன்படுத்தப்படுவதாக இருக்கிறது. இது சில வழிகளில் விபத்துக்களை கொண்டு வந்துவிடும் என்ற அச்சம் இருக்கிறது. அதுவேளை இரவு நேரங்களில் இந்த வெடிப்பு பெரிதாகி மண் சரிவு இல்லாவிட்டால் நிலத்தாடிறக்கம் இடம்பெற்றால் அது மிக பெரும் ஆபத்தை கொண்டு வரும் என்று அருகில் உள்ளவர்கள் பயப்படுகின்றார்கள். அருகே குடியிருப்பு பகுதிகளும் இருப்பதன் காரணமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. கிரேட் வெஸ்டர்ன் நினைக்கிறேன். கிரேட் வெஸ்டர்னை தாண்டி நானோயாவை தாண்டி ஒரு நினைக்கிறேன் இதுதான் மலையகத்தினுடைய பாரிய மண் சரிவு நினைக்கின்றேன். பெரிய அளவு மண் சரிவு. ரயில்வே ட்ரெக் வந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றது. இந்த ரயில்வே ட்ரெக்கை கொஞ்சம் பாருங்கள். இந்த பள்ளத்தாக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு மேலே பனிய சரிந்து இருக்கின்றது. மலையகத்தினுடைய பல்வேறு பகுதியில் அனர்த்தம் வந்தால் கூட இது வந்து ரயில்வேக்கான ஒரு அனர்த்தமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கள், இவ்வாறான முறையில் இங்கே இது வந்து நான் நினைக்கிறேன் பாரிய அளவில் இந்த ஒரு மண் சரிவு தான் அந்த இடத்துல தான் தங்கிக்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி தான் கிரேட் வெஸ்டர்ன் தாண்டி ஒரு அதாலைக்கும் இடையிலான ஒரு இந்த ரயில்வே ட்ராக். இதுபோல புப்புரச டேசன் தோட்டம் என்ற இடத்திலிருந்து மயில் வாகன நவநீதன் என்ற சகோதரன் ஒரு தகவல் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். அந்த புப்புரச டேசன் தோட்டத்திலே பாரிய சேதமும் நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளது. சுமார் 40 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளார்கள் என்று அங்கே காணப்பட்ட நிலவெடிப்பை அவர் புகைப்படமாக அனுப்பியிருக்கிறார். எனவே இந்த நிலநடுக்கம் என்று சொல்லப்படுகிறது மண் சரிவு காரணமாக ஏற்படுவதா
இல்லாவிட்டால் நேற்று கூட நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் குறிப்பிட்டது போல இலங்கையிலே பல்வேறு இடங்களில் சிறு சிறு நில அதிர்வுகள் அண்மை காலமாக ஏற்பட்டதை பற்றி குறிப்பிட்டு வருங்காலத்தில் இவ்வாறான நில அதிர்வுகள் பல இடங்களில் பதிவாகலாம். இது நீர்த்தேக்கங்கள் உள்ள இடங்களில் சிறு அளவிலே பதிவாக இருந்தாலும் குறிப்பாக 1.5 to 2.5 ரிக்டர் வரை பதிவானால் கூட அது மிகப்பெரும் சேதாரங்கள் ஏற்படுத்தும் என்று அவர் குறிப்பிட்டதை போன்ற விடயமா என்பது குறித்து தெளிவான தகவல் ஒன்று வழங்கப்பட வேண்டியது அவசியம். இந்த முன் அறிவித்தல்கள் வழங்கப்பட்டு மக்கள் தயார் நிலையில் வைக்கப்படுவது இப்போது அண்மை காலத்தில் ஏற்பட்ட இந்த 600க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் போன்ற உயிரிழப்புகளை தவிர்க்க உதவும். இதேவேளை இன்று NBRO தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் குருநாகலை மாவட்டத்தில் உள்ள ஒரு சில இடங்களுக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. உடனடியாக பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளாக குறிப்பிடப்பட்டு ஒரு சில பகுதிகள் குறிப்பிடப்பட்டு அங்கே இருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு இந்த பிற்பகல் வேளையில் அறிவித்தல் கொடுக்கப்பட்டது. அதிலே லெவல் 3 என்று சொல்லக்கூடிய 3ஆம் நிலை அபாய எச்சரிக்கை, சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இடங்களாக குருநாகலை மாவட்டத்தைச் சேர்ந்த ரிதிகம, பொல்கஹவல, மல்லவப்பிட்டிய, அலவ மற்றும் மாவத்தகம் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்லுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வானிலை அவதான மையம் இன்று விடுத்திருக்கின்ற அறிவித்தலில் மேல் மாகாணம் மற்றும் சபரகமுவ மாகாணம் ஆகிய இடங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவை இன்று இரவு, அதாவது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு, 8ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை வேளை வரை எதிர்பார்க்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இதில் அதிகமான பாதிப்பு ஏற்படக்கூடிய பகுதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிற பகுதிகளை எடுத்து பார்த்தால் இங்கே மின்னல் தாக்கமும் இருக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே பாதுகாப்பான இடங்களில் நாடுமாறும், வெட்ட வெடிகளில் இருக்க வேண்டாம் என்றும், மரங்களுக்கு கீழே அந்த வெடிகளில் தங்கி இருக்க வேண்டாம் என்றும் சொல்லப்படுகிறது. கடுமையான இடிமின்னல் ஏற்படுகின்ற வேளையில் மின்சார சாதனங்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அண்மை காலமாக எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகின்ற விதமாக இவர் சொன்னதெல்லாம் வானிலை அவதான நிலையம் சொல்வதை விட தெளிவாக இருக்கிறது என்று நம்பிக்கை ஏற்படுத்திய ஒருவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரான நாகமுத்து பிரதீபராஜா. அவர் இன்று நாளை இந்த 2 நாட்களை பற்றி என்ன எதிர்வு கூறல்களை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கலாம். நாகமுத்து பிரதீபராஜா தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகாக புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது என்று குறிப்பிடுகின்றார். இது மிக வலுவான ஈரப்பதன் கொண்ட கீழே காற்றுக்குள்ளோடு இணைந்துள்ளது. எனவே இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் வளிமண்டல தளம்ப நிலை ஒன்று காணப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார். அதேபோல இந்த காற்று சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்காக நகர்ந்து இலங்கைக்கு தெற்காக தெற்கு வங்காள விரிகுடா பகுதியை அண்மிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் எதிர்வு கூறியிருக்கின்றார். எனவே தான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமான மழை கிடைக்கும். அது இந்த தாழமுக்கத்தோடு கூடியதாக மட்டுமல்லாமல் வடகிழக்கு பருவப்பயிற்சி மழையாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார். அதேபோல் ஏற்கனவே இலங்கையின் பல பகுதிகளுக்கும் கனமழை கிடைத்து நிலம் தன்னுடைய நிரம்பல் நிலை எட்டியுள்ளது. எனவே அந்த பிரதேசங்களில் தொடர்ச்சியாக 50 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை கிடைத்தாலே அந்த பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தாழ்நில பகுதிகளில் உள்ள மக்கள் வெள்ள அனர்த்தம் தொடர்பில் தொடர்ந்தும் அவதானமாக இருப்பது அவசியம் என்பதுதான் நாகமுத்து பிரதீபராஜா அவர்கள் சொல்கின்ற விடயம். அதுபோல மலையகத்தின் சில பகுதிகளில் இந்த கனமழை நிலச்சரிவு நிகழ்வுகளை தூண்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய இலங்கை மக்கள் அனைவரும் வருகின்ற 9 முதல் 13ஆம் தேதி வரை கனமழை மற்றும் அதனோடு இணைந்த மண் சரிவு போன்ற நிகழ்வுகள் தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அதேபோல துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பாக ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க அந்த பிரதேச மக்களுக்கான சரியான ஆலோசனைகளை வழங்குவது அவசியம், முன்னெச்சரிக்கைகளை வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். உண்மையில் அவர் தன்னுடைய அவதானிப்புகளை குறிப்பிடுகின்றார். இந்த அவதானிப்புகள் அண்மை காலமாக சரி வந்திருக்கின்றன. ஆனால் வானிலை அவதான அதிகாரிகள் இது பற்றிய சரியான முன் அறிவித்தல்களை வழங்கவில்லை என்று மக்கள் குறிப்பிடுகின்றார்கள். அரசாங்கம் இது குறித்த போதிய திட்டமிடல் நடவடிக்கைகளை முன்கூட்டியே மேற்கொண்டிருக்கலாம் என்பது ஒரு சிலரது கருத்தாக இருக்கிறது. அதுபோல அனர்த்த முகாமைத்துவ நிலையமும் அதைவிட முக்கியமாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகமும் இது தொடர்பில் இப்போதாவது விழிப்போடு செயற்பட வேண்டியது அவசியம். இவர் குறிப்பிடுவதன் அடிப்படையில் மத்திய, ஊவா, சப்ரகமுவ, வடமேல் மற்றும் தென் மாகாண மக்கள் அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையும் வகையில் இதை சரியான முறையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். இம்முறை பாதிப்புகள் தென் மாகாணத்தையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருப்பதாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். குறிப்பாக இப்போது வருகின்ற மழை இந்த 2 நாட்களில் மேல் மாகாணம் மற்றும் தென் மாகாணம் ஆகிய மாகாணங்களில் தான் கூடுதலான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது. எனவே மிகுந்த அவதானமாக நாங்கள் இருப்பது அவசியம். இந்த நிலையில் இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியான ஒரு காணொளி எனக்கு ஒரு சகோதரன் அனுப்பி வைத்திருந்தார். ஒரு சிறு துண்டு தான். அந்த காணொளியில் யாழ்ப்பாண கடற்கரையோரமாக கடல் நுரைகள் அதிக அளவில் வந்து ஒதுங்குவதாக சொல்லப்பட்டு இது குறித்து ஒரு விதமான பதற்றம் அங்கே நிலவுவதாக சொல்லப்பட்டது. ஆனால் உரியவர்களோடு, குறிப்பாக துறைசார் அறிவு கொண்டவர்களோடு தொடர்பு கொண்டு அறிந்த வேளையில் இது வழமையாக கடலுக்குள்ளே ஏற்படுகின்ற ஒரு சில வானிலை மாற்றங்கள் காரணமாக, இல்லாவிட்டால் கடலில் ஏற்படுகின்ற சில அறிகுறி மாற்றங்கள் காரணமாக இடம்பெறக்கூடியது என்று குறிப்பிடுகின்றார்கள். கடலில் வெப்ப தட்பநிலை மாறுகின்றதன் காரணமாக, அதுபோல அல்கே போன்ற உயிரினங்கள் அதிக அளவில் பெருக்கம் எடுக்கின்ற ஒரு காலத்திலே இப்படியான நுரைகள் வரலாம். இது சீ ஃபோம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று. இது இயற்கையாக கடலிலே நிகழ்கின்ற ஒன்றை தவிர இதன் காரணமாக இயற்கை அனர்த்தங்கள் ஒன்று நிகழப்போகிறது என்பதற்கான எதிர்வு கூறலாகவோ இல்லாவிட்டால் ஏதாவது ஆபத்தான அறிகுறியாகவோ இதை கருத வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். இந்த சீ ஃபோம் தனியே வெளிநிறுத்த இருந்தால் அது ஆபத்து இல்லாத ஒன்று.
அது வேறு நிறமாக மாறி இருந்தாலோ இல்லாவிட்டால் அதோடு கூடிய துர்நாற்றம் ஏதாவது வீசி இருந்தாலோ அது இயற்கை அனர்த்தங்களுக்கான எதிர்வு கூறலாக, இல்லாவிட்டால் கடலிலே எங்கேயோ எண்ணெய் கசிவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, கடலில் மாசுக்கள் கறந்திருக்கின்றன என்பதை காட்டுவதாக அமையும் என்பதுதான் அவர்கள் கூறுகின்ற விடயம். எனவே இது குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதை இப்போதைக்கு சொல்லக்கூடிய ஒன்று. எனவே டிட்வா சூறாவளி அடங்கியிருந்தாலும் இடையிடையே இப்போது பெய்து வருகின்ற மழை, அதுபோல வருகின்ற 13ஆம் தேதி வரை வானிலையில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான மாற்றமானது சில இடங்களில் சில விதமான பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும். அதிலிருந்து தப்பி இருப்போம், பாதுகாப்பாக இருப்போம். என்னுடைய வேண்டுதல் அதுபோல என்னுடைய விருப்பம் எல்லாம் இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த சீரமைப்பு பணிகள், மீட்பு பணிகள், அதுபோல மக்களை மீண்டும் வலிமையான நிலைக்கு கொண்டு வருகின்ற இந்த முயற்சிகளுக்கு இந்த இயற்கையானது தடையாக இருந்துவிடக்கூடாது. அதுவும் மலைநாட்டிலேயே தொடர்ச்சியாக மழை, ஒரு சிறு மழை பெய்தாலே மிக பெரும் ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும், ஏன் அதைவிட முக்கியமாக மனப்பயத்தையும் பலருக்கு ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே அது நடந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய விருப்பம். இப்போது இடம்பெற்று வருகின்ற இந்த நிவாரண நடவடிக்கைகள் அதுபோல மீட்பு நடவடிக்கைகள் ஆகியவற்றில் நாங்கள் ஏதாவது சிறு பங்கை வகித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும். அதை தொடர்ச்சியாக தொடர வேண்டும். உரிய இடங்களுக்கு அந்த நிவாரணங்கள் போய் சேர வேண்டும். அதை உறுதிப்படுத்துவோம். இது குறித்து எனக்கு வருகின்ற செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், உரிய இடங்களுக்கு அறிவித்துக் கொண்டும் இருக்கிறேன். இன்று நான் இந்த செய்திகளில் குறிப்பிட்டதைப் போல உங்கள் பிரதேசங்களில் ஏதாவது அசாதாரணமான மாற்றங்கள் நிகழ்ந்திருந்தால், இல்லாவிட்டால் பயப்படுத்தக்கூடிய நிலச்சரிவு போன்ற விடயங்கள் குறித்த அச்சங்கள் இருந்தால் அது குறித்து உரியவர்களுக்கு அறியத்தாருங்கள். இல்லாவிட்டால் எங்கள் மூலமாக அதை நாங்கள் அறியப்படுத்துவோம். இதுதான் எங்களால் இப்போது செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி. இல்லாவிட்டால் காலத்தினால் அது பெரும் உதவியாக இருக்கக்கூடும். இது பற்றிய உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்.